ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக சட்டங்களையும் மற்றும் வழக்கையும் வந்து தெரியப்படுத்திகிட்டு இருக்கோம். மக்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணிகிட்டு இருக்கோம். சட்டம் எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளணுங்கிறதுக்காக. நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அனைவரும் சட்டம் வந்து தெரிந்து கொள்ளட்டும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு கேஸ்லாம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிதம்பரம் கோவில் தீட்சிதர்கள் வந்து அவங்க மேலே பதியப்பட்ட வழக்கு, அதாவது எதுக்காக பதியப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிதம்பர நடராஜர் சுவாமியை வந்து பார்க்கணும் முழுமையாக அப்படின்னா கனகசபை மேலே ஏறி நின்று தான் பார்க்க முடியும். அதாவது ஒரு திண்டு அது மேலே சென்று நின்று பார்த்தா வந்து நல்லா பார்க்கலாம். அதை வந்து அது மேலே நின்று பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்கலன்னு சொல்லி பல தீட்சிதர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அதில் முக்கியமாக 2023ஆவது ஆண்டு வந்து திருவிழா சமயத்தில் வந்து அறநிலையத்துறை வந்து அனைத்து பக்தர்களும் கனகசபை மேலே வந்து ஏறி நின்று தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பித்தது. அந்த உத்தரவுக்கு எதிராக வந்து மக்களை வந்து ஏற விடாமல் மற்றும் அரசு பணியாளர்கள் என்றால் அறநிலைத்துறை பணியாளரை அதனுடைய பணியை செய்ய விடாமல் தடுத்ததற்காக வழக்கு வந்து பதியப்பட்டது. அந்த வழக்கு விசாரணை வந்து நடந்து கொண்டிருக்கிறது நீதிமன்றங்களில். அந்த சமயத்தில் வந்து தற்பொழுது உயர்நீதிமன்றத்தில் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ரத்து பண்ணணும் வழக்கு, அதாவது குவாஸ் பண்ணணும் அந்த வழக்கு அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் வந்து மனு போட்டிருந்தாங்க. அந்த மனுவை வந்து உயர்நீதிமன்றம் நிராகரித்து விட்டது. ஏன் அப்படின்னா பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஒரு ரிலீஜியஸ் உடைய சம்பந்தப்பட்ட விஷயம் மற்றும் வந்து விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் வந்து அந்த வழக்கை வந்து கீழமை வழக்கை வந்து ரத்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி தீட்சிதர்கள் வந்து போட்ட மனுவை உயர்நீதிமன்றத்தில் போட்ட மனு, அதாவது குவாஸ் பெட்டிஷன் சொல்லுவாங்க, அந்த குவாஸ் பெட்டிஷனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இது என்ன வழக்கு, எப்போ வந்தது, எப்படி ஆரம்பித்தது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது சிதம்பரம் கோயில் தீட்சிதர்கள் மீதான வழக்கு ரத்து செய்ய முடியாது என்று சென்னை ஹைகோர்ட் மறுத்துவிட்டது. எது மூலம் எப்படி மறுத்ததுன்னா, அதாவது குவாஸ் பெட்டிஷன் போட்டாங்க, அந்த குவாஸ் பெட்டிஷனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து உங்களுடைய வழக்கிலிருந்து உங்களை வந்து விடுவிக்க முடியாது, கீழமை நீதிமன்றம் வழக்கு வந்து நடக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லி உறுதியாக வந்து இதில் வந்து தெரியுது. இந்த வழக்கின் பின்னணி வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது தீட்சிதர்களுக்கு எதிராக வழக்கை ரத்து செய்ய முடியாதுன்னு சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோயில் கனகசபை மீது ஏறி பக்தர்கள் வந்து தரிசனம் செய்வதை தடுத்தது தொடர்பான தீட்சிதருக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஆருத்ரா தரிசனம் முன்னிட்டு பக்தர்கள் கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்ய அரசு அனுமதி வழங்கி இருந்தது. இந்த அரசு உத்தரவை மீறி கனகசபை மீது பக்தர்கள் ஏற விடாமல் தீட்சிதர்கள் தடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் அரசு உத்தரவை மீறி கோவில் தீட்சிதர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி சிதம்பர தில்லையம்மன் கோவில் செயல் அலுவலர் சிதம்பர நகர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் பொது ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், கொலை மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் பட்டு தீட்சிதர் உள்ளிட்ட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி, அதாவது குவாஸ் பண்ண சொல்கிறாங்க இந்த வழக்கை, சென்னை உயர்நீதிமன்றத்தில் தீட்சிதர்கள் வழக்கு தொடுத்தனர். இந்த வழக்கு விசாரணை நீதிபதி
இளந்திரையன் முன்பு நடைபெற்றது. அப்போது காவல்துறை சார்பில் ஆஜரான அரசு குற்றவியல் வழக்கறிஞர் வழக்கின் விசாரணை நிலுவையில் உள்ளதாகவும் வழக்கை ரத்து செய்யக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த வாதத்தை கேட்ட நீதிபதி வழக்கை ரத்து செய்ய மறுத்து தீட்சிதர்கள் வழக்குகளை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார்கள் என்பதை செய்ய முடியாது என்று கூறியிருக்கிறது. இதேபோல் கனகசபை மீது ஏறி நின்று தரிசனம் செய்ய முயன்ற ஜெயசீலா என்ற பெண் பக்தரை சாதி பெயரை சொல்லி திட்டியதாக தீட்சிதர்கள் மீது வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தீட்சிதர்கள் கௌரி சங்கர் உள்ளிட்ட 8 பேர் மீது தொடரப்பட்ட இந்த வழக்கின் விசாரணை கடலூர் அமர்வு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி தீட்சிதர்கள் கௌரி சங்கர் உள்ளிட்ட 8 பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கையும் நீதிபதி ரத்து செய்ய முடியாது என மறுத்து வழக்கை தள்ளுபடி செய்துவிட்டார். அதாவது கனகசபை மேலே ஏறி தரிசனம் செய்யலாம்னு அறநிலையத்துறை பிறப்பித்த உத்தரவு, அதை மீறி ஏறவிடாமல் தடுத்த தீட்சிதர்கள் மற்றும் பல இன்னல்களை ஏற்படுத்தி அரசாங்க ஊழியர்களை செய்ய விடாமல், அந்த வேலையை செய்ய விடாமல் இருந்தால் ஒரு வழக்கு நிலுவையில் இருந்தது. அது ஒரு வழக்கு. அந்த வழக்குக்கும் மேலேயும் அந்த வழக்கை ரத்து செய்யணும்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சதை நாங்கள் மனு தாக்கல் செஞ்சதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இதை டிஸ்மிஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் முடிவெடுத்து அதை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு வழக்கில் இது ஒரு விதமான நடந்த வழக்கு. இது தீட்சிதர் என்னென்னா ஒரு பெண்மணியை அது கனகசபை மேலே ஏற விடலை. ஒரு தீட்சிதர் மற்றும் ஒரு 7-8 பேர் சேர்ந்து மற்றும் ஜாதி பெயரை சொல்லி இழிவாக திட்டியதால் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செஞ்சு வழக்கு நடந்து கொண்டு இருக்கு. அதுக்கு தனியாக ஒரு குவாஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. இந்த வழக்கத்தை நிறுத்து போக வைக்கணும், இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தீட்சிதர்கள் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தாக்கல் பண்ணுறாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் அதுக்கும் மறுப்பு தெரிவிச்சுட்டு நாங்கள் கீழ்கோர்ட்டில் நடக்கிற வழக்கை ரத்து செய்வதற்கு உத்தரவிட மாட்டோம், மற்றும் மற்றொரு வழக்கில் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் போட்ட மனுவை பரிசீலித்து உங்களுக்கு ஆதரவாக கீழ்நிலை நீதிமன்ற வழக்கை ரத்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இதில் அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, ஆர்டிக்கல் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில். அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது அடிப்படை உரிமையிலிருந்து தான் வேரூன்றி முளைக்கிறது அனைத்து சட்டங்களும். அடிப்படை உரிமை, அதாவது யார் வேண்டுமானாலும் எந்த கோவிலுக்கு வேண்டுமானாலும் எந்த ஒரு சாமியாக இருந்தாலும் சரி விருப்பப்பட்ட மதத்தை போய் நம்ம வர்ஷிப் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது தான் அந்த வர்ஷிப் பண்ணுறதை தடை பண்ணுவது அப்படிங்கிறது குற்றம். அதுபோக ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதுலேயும் இது சேரும். அதாவது இப்போது சொன்னது அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து வந்தது தான் ஃப்ரீடம் டு ரிலீஜியஸ் வர்ஷிப், ரைட் டு வர்ஷிப்பு. இதெல்லாம் இருக்கும்போது கடவுளை ஒரு சிலர் சாரார் பார்க்க விடலை அப்படின்னா அது தவறான ஒரு முன்னுதாரணம். அதனால தான் வழக்கு போட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான வழக்கு அப்படிங்கிறதுனால நம்ம இதை பதிவிடுறோம். அதாவது எந்த ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு
கடவுளையும் கும்பிட வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ரைட்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு அடிப்படையானது. இதை நம்ம வந்து வழிபாட்டு தலங்களில் வழிபடக்கூடாது, இந்த இடத்துலேருந்து வழிபடக்கூடாது, அந்த இடத்துலேருந்து வழிபடக்கூடாது என்று சொல்ல முடியாது. ஆகம விதி என்று ஒன்று வைத்து அதை வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் கன்சிடரேஷன் பண்ணி தான் வந்து வழக்கை வந்து உயர்நீதிமன்றத்தில் தீட்சிதர்கள் வந்து கீழமை நீதிமன்ற வழக்கை வந்து ரத்து செய்யணும்னு போட்ட மனுவை வந்து தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. இது வந்து பதிவு செய்யணும் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம இதை வந்து பதிவு செய்கிறோம் மக்களுக்கு. மிக்க நன்றி, வணக்கம். மற்றும் நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லாரும் வந்து சட்டம் தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.